நரசிம்மராவ் அவர்கள் 5 வருஷமா ஆட்சியை முடிச்சுட்டு போயிட்டார். அடுத்தது ராகுல் காந்தி அவர்களோ இல்ல மம்தா பானர்ஜி அவர்களோ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களாலதான் நிலையான ஆட்சி நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா இந்த 3 பேர்கிட்டயும் என்ன ஒத்துமருக நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் இதை வச்சுதானே பேசிட்டு இருக்காங்க. நாமளும் அதே வழியிலேயே போலாம். நரசிம்மராவ் அவர்கள் அவர் என்ன காஸ்ட்? அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அவர் என்ன காஸ்ட்? மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க என்ன காஸ்ட்? அந்த ஒற்றுமை என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்ப இவங்களால மட்டும்தான் நிலையான ஆட்சி நல்லாட்சி கொடுக்க முடியும். பிரதம மந்திரி மோடி அவர்கள் தலைமையில் அவர் என்ன காஸ்ட்? அவரால நிலையான ஆட்சி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அப்போ இது வேற ஏதோ அர்த்தம் வருது இல்லையா உங்களுக்கு? இப்ப புரியுதுங்களா? நாங்க இந்த பிற்பட்ட, மிகவும் பிற்பட்ட, அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட இவங்களுக்காக பாடுபடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை இவங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுதா?